Very happy evening, friends. We are going to see in grade 7, sorry, one moment. In grade 7, unit 10, activity 10 in our textbook. So there is an ad wherein David's father, George, he works as an engineer for aliens in Jupiter. இந்த ஜூபிட்டர் கோளில் டேவிடினுடைய அப்பா ஜார்ஜ் அவர் ஒரு என்ஜினியராக பணிபுரிகிறார். ஏலியன்னா யாரு? ஒரு வேற்று உலகின் ஒரு உயிர். So David is going to see him with his mother. David தன்னுடைய அம்மாவுடன் இந்த ஏலியனை பார்க்க போறான். They are excited, ரொம்ப ஆர்வத்தோட இருக்காங்க, தயாராகின்னு இருக்காங்க. They are getting ready. Mother, are you ready, David? நீ தயாரா இருக்கியா, டேவிட்? இல்லம்மா, ஒரு நிமிஷம் இருங்க. Not yet. Wait a minute. I have to take the brain cap to do my homework and my electric puppy. இல்ல, கொஞ்ச நேரம் காத்துருங்க. நான் இந்த பிரெயின் கேப்புங்கிறத ஒண்ணு அணியணும். அது போட்டாதான் என்னால ஒரு ஹோம்ஒர்க் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இந்த எலக்ட்ரிக் பப்பி அதையும் நான் கொண்டு வந்தாகணும். ஓ, ஐ forgot. I didn't even take my memory chip and my mini robo. நான் என்னுடைய மெமரி சிப்பையே கொண்டு வர மறந்து போயிட்டேன். மெமரி சிப்னா என்ன? இந்த விஷயங்கள் சில பல இன்ஃபர்மேஷனை சேகரிக்கிறதுக்காக உபயோகிக்கப்படுகிற ஒரு டிவைஸ். இட்ஸ் அ மெமரி சிப். என்ன மினி ரோபோ? Robos are those devices which perform certain actions which is executed, which is given by a human. ஒரு மனிதரால் சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்களை செய்யக்கூடியதுதான் இந்த ரோபோ. நவீன காலத்தின் இது ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியாக இதை நம்ம பார்க்கிறோம். ரோபோவை வந்து நிறைய நம்ம காண முடியுது இல்லையா? So we can see these days hotels wherein instead of servers, robots are themselves serving people. மனிதர்கள் தான் இப்போ ஹோட்டல்லாம் போனோம்னா உங்களுக்கு என்ன வேணும் சாப்பிட அப்படின்னு ஒரு நபர் வந்து கேட்பார். அவரை வந்து சர்வர்னு சொல்லுவோம். ஆனா இப்ப சில இடங்கள்ல ஹோட்டல்ல என்ன ஆகுதுன்னா ரோபோ வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ரெடி பண்ணியிருக்காங்கன்னா எப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்கன்னா அந்தந்த டேபிள்ல போய் என்ன மெனு வேணுமோ அதை அந்த டிவைஸ்ல நோட் டவுன் பண்ணிடுது. அதுவே வந்து உணவையும் கொண்டு வருது. ஸோ இட் இஸ் பீன் ப்ரோக்ராம்ட் இன் சச் அ மேனர் தட் இட் எலிமினேட்ஸ் தி ஒர்க் ஆஃப் ஹியூமன். மனிதர்கள் செய்யக்கூடிய வேலையே அது ரொம்ப எளிதாக செய்கிறது. இந்த பையன் சொல்றான், நான் இந்த மெமரி சிப்பை வந்து நான் கொண்டு வர மறந்து போயிட்டேன். அது மட்டும் இல்லாம என்னுடைய மினி ரோபோ அதையும் நான் கொண்டு வர மறந்து போயிட்டேன். சீக்கிரம், hurry up. If we get late, we'll miss the spacecraft to Jupiter. So இது என்ன ஊரா? நம்ம ஒரு பஸ் ட்ரெயின் பிடிச்சு போறதுக்கு ஒரு கோல்ல இருந்து இன்னொரு கோல் போகணும். ஸோ ஜூபிட்டருக்கு டிராவல் பண்ணா எப்படி? இட்ஸ் அன் இமேஜினேஷன். They are going to travel to that place. So how they are planning to travel? Through spacecraft. Robotoni, did you put our bags into the air car? எங்களுடைய பைகள் எல்லாம் நீ அந்த ஏர் கார்ல வந்து போட்டுட்டியா அப்படின்னு டேவிட் வந்து இந்த ரோபோ டோனிட்ட வந்து கேக்குறான். எஸ் ஐ டிட். நான் பண்ணிட்டேனே. டோன்ட் ஃபர்கெட் டு லுக் ஆஃப்டர் தி அயர்ன் ஃபிளவர்ஸ். மறந்து போயிடாத, இந்த பூக்கள் எல்லாம் பாத்துக்கிறதுக்கு மறந்துடாத. ஐ வில் டூ தட். டேவிட், ஐ திங்க் யூ ஆர் ரெடி நவ். நீ இப்ப தயாராயிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. யா, ஜஸ்ட் அ மினிட். பை த வே, டிட் யூ டேக் யுவர் மேஜிக் ஸ்டோன்? ஒரு நிமிஷம் அம்மா. ஒரு நீங்க வந்து உங்களுடைய மேஜிக் ஸ்டோனை எடுத்துட்டீங்களா? எஸ், ஐ டுக் இட். வெல், ஐ எம் ஹியர். நான் அதோ வந்துட்டேன் அப்படின்னு தான் தயாராயிட்டதா டேவிட் சொல்றான். மதர், எஸ் ஐ டுக் இட். நான் எடுத்துட்டேனே, அந்த மேஜிக் ஸ்டோன் எடுத்துட்டேன். ரோபோ டோனி, ஃபோன் ஜார்ஜ் அண்ட் டெல் ஹிம் வி ஆர் ஜஸ்ட் லீவிங். ஜார்ஜுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்க கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லு அப்படின்னு அம்மா வந்து ரோபோ டோனிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ ஹில் பி இந்த ஸ்பேஸ் சென்டர். அதனால என்ன ஆகும்னா ஃபோன் பண்றதுனால
அவன் அங்கிருந்து கிளம்பி இந்த ஸ்பேஸ் சென்டருக்கு வந்துடுவான். டேவிட், he'll be ready with DD food pills for you. அங்க ஒரு போல்ல இருந்து இன்னொரு போல் போறாங்கன்னா அங்கெல்லாம் வந்து உணவு சமைச்சுன்னு சாப்பிட முடியாது. பசி எடுக்காம இருக்கிறதுக்காக மாத்திரைகள், அது மட்டும் இல்லாம மாத்திரை ரீதியாகவே உணவானது சாப்பிடப்படுகிறது. அந்த மாத்திரையை சாப்பிட்டோம்னா உணவை சாப்பிட்ட மாதிரி ஒரு நிறைஞ்சு இருக்க மாதிரி ஒரு உணர்வு கிடைக்கும். We'll feel as though we are full, as though we have eaten food. ஒரு உணவை சாப்பிட்டா போலயே இருக்கும். பில் நத்திங் பட் டேப்லெட். David, DD Crispy, it's a bit cold today. Mother is saying this. We forgot to take our thermo jackets. The thermo jackets அணிவதால என்ன ஆகும்னா குளிரா இருக்கிற பிரதேசங்கள்ல இதை போட்டுப்பாங்க. இதை போட்டுன்னா they won't feel much cold. அந்த அளவுக்கு குளிராது. They'll start sweating. They'll be able to enjoy the warmth. ஒரு வெதன்னு இருக்கா போல ஒரு உணர்வு இருக்கும். ரொம்ப குளிரவே குளிராது. That is the speciality of thermo jackets. நம்ம எப்படி ஸ்வெட்டர் போட்டுக்கிறோம் ரொம்ப குளிரா இருந்ததுன்னா, அதே போல இந்த ஜூபிட்டர் போல பிளானெட்ஸ், இவங்க பிளானெட்டுக்கு டிராவல் பண்ண போறாங்க இல்லையா, அதனால இது போன்ற தெர்மோ ஜாக்கெட்டை வந்து அணியணும் அப்படிங்கிறது எண்ணமா இருக்கு அம்மாக்கு. டேவிட், ஹே, திஸ் அனதர் திங் விச் வி ஹவ் ஃபர்காட்டன். இன்னொரு விஷயத்த மறந்துட்டோமே. வி டென்ட் டேக் ஆர் ஸ்பேஸ் லைசன்ஸ். ஸ்பேஸுக்கு போறதுக்கான லைசன்ஸையே நம்ம மறந்துட்டோமே. இப்ப வெளியில நம்ம வண்டியில போறோம்னா 2 வீலர் லைசன்ஸ், 4 வீலர் லைசன்ஸ் எல்லாம் கேக்குறாங்க இல்லையா, அதே மாதிரிதான் ஸ்பேஸ்ல பயணிக்கணும்னா அதுக்கு உண்டான லைசன்ஸ் இருக்கணும் இல்ல, அதை நம்ம மறந்தே போயிட்டோமே அப்படின்னு டேவிட் சொல்றான். We'll be held up at the space center if we don't have it. ஒருவேளை நம்மள்ட்ட இல்லைன்னா நம்ம ஸ்பேஸ் சென்டர்லயே இருக்க வேண்டியதான் அப்படின்னு டேவிட் சொல்றான். So what is this brain cap? It can solve anything by wearing this. என்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் அது வந்து செஞ்சிடும். It will be able to solve. If any question is asked, it will be able to solve it. Memory chip, it can memorize anything. எந்த தகவல்கள் கொடுத்தாலும் அதுல சேகரிக்க முடியும், அதை ஞாபகம் வச்சுக்கும். Magic stone can cure any illness by touching it. நம்ம நாட்டிலேயே இருந்துட்டு ஒரு துளி மழை பெஞ்சாலுமே நமக்கு கோல்டு வந்துருது, ஃபீவர் வந்துருது. உடனே நம்ம டாக்டர்கிட்ட போறோம், டாக்டர் மருந்து கொடுக்குறாங்க இல்லையா. So these people are going to travel to the space and planning to go to the Jupiter. அங்கெல்லாம் யார் இருப்பா? டாக்டர் இருப்பாங்களா? டாக்டர் மருந்து கொடுப்பாரா? இல்லாட்டி நம்ம தான் மாத்திரை சாப்பிட முடியுமா? எதுவுமே முடியாது. So these people are well planned. They are carrying this magic stone. இந்த மேஜிக் ஸ்டோன்னால என்ன ஆகுதுன்னா, அந்த ஸ்டோனை தொட்ட உடனே உடம்பெல்லாம் குணமாயிடுது. இட் கேன் கியூர் எனி இல்னஸ் பை டச்சிங் இட். Mark whether the following statements are true or false. David's father is an alien. Is David's father an alien? டேவிட்னுடைய அப்பா ஒரு ஏலியனா? He is not alien. His father name is George, who works for aliens in Jupiter. So this line, if we read, we get to know David's father name is George. He is working as an engineer. ஒரு என்ஜினியராக ஏலியன்களுக்கு வேலை செய்து கொண்டே இருக்கிறார். So this answer is false. David's father is coming to see his son and wife. Is he coming or these people are going? இவங்க போறாங்களா இல்லாட்டி டேவிடும் அம்மாவும் கிளம்பி போறாங்களா? What is the answer? Can someone say?
David and his mother is planning to go to the Jupiter. So they are going to see him. That is, they are going to meet his father. டேவிடினுடைய அப்பா ஜார்ஜை சந்திப்பதற்காக டேவிடும் மற்றும் அம்மாவும் கிளம்பி செல்கிறார்கள். அவங்க ரெண்டு பேரும் தான் கிளம்பி போறாங்க. அவங்க அப்பா வந்து கிளம்பி வரல. So this again is false. First one is also false. Second one is also false. David has an electric puppy. Yes. Robot Tony is their assistant. It is true. சொல்லும் வேலைகள் எல்லாம் இது செய்துவிடும். They should have a space license to travel in space. கண்டிப்பாக. அதை தானே மறந்து போயிட்டேன் எடுத்துன்னு வரதுக்கு நான் போய் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? So they need to have space license to travel in space. True. David doesn't like DD foot pills. Does he like or he doesn't like it? Where do we find this? We find it over here in this conversation. Mother says, Robo Tony, phone George and tell him we are leaving. So he'll be in the space center. David, he'll be ready with DD foot pills. DD, crispy. முறுமுறுன்னு இருக்கும் அப்படின்னு அவன் சொல்றான். கிறிஸ்பினா முறுமுறுன்னு இருக்கும். False. Imagine that you are David. நீங்களே உங்களை டேவிடாக பாவித்துக் கொள்ளுங்கள், நினைத்துக் கொள்ளுங்கள். யூ மீட் அன் ஏலியன் ஆன் ஜூபிட்டர். நீங்களும் அவனுடன் பயணிக்கிறீர்கள். ஜூபிட்டர் கோளில் ஒரு ஏலியன், வேற்று உலக ஒரு நபரை சந்திக்கிறீர்கள். What are you going to tell him? என்ன பேச போறீங்க? Write a dialogue between you and the alien. அந்த ஏலியனுடன் நீங்கள் என்ன உரையாடலில் ஏற்படுவீர்கள், என்ன பேசுவீர்கள், அதை நீங்கள் எழுதலாம். So I have written a small conversation. How, if at all I was David and I am going to meet this alien on Jupiter, how will I communicate? என்ன பேசுவேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். You can also make note of it. One moment, I'll share the board screen. So supposing you are going to speak with this alien, how will you communicate? எப்படி நீங்க உரையாடல்ல இறங்குவீங்க அதுகிட்ட பேசணும்னா? இப்போ நீங்க உங்க நண்பரை பார்த்து பேசுறீங்கன்னா எப்படி பேசுவீங்க? எப்படி இருக்க, ரொம்ப நாள் ஆச்சு உன்னை சந்திச்சு, நீ என்ன பண்ண லீவ்ல, நீ எப்படி உன்னுடைய ஸ்கூல்லாம் போயிட்டு இருக்கு, எக்ஸாம்க்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்றியா, தினைக்கும் படிப்பியா, இது போன்ற நிறைய கேள்விகள்லாம் நம்ம கேட்போம் இல்லையா? ஆனா இதே வந்து ஒரு ஏலியனை நம்ம சந்திக்கிறோம்னா, ஒரு நபரை சந்திக்கிறா போலயே என்ன, இல்ல அது ஸ்பேஸ்ல இருக்கு, அதுக்கு சம்பந்தப்பட்ட கேள்விகள்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன மாதிரி கேள்விகள்லாம் கேட்கணும்னு. எஸ். One moment, I'll share the screen.
I hope the board is visible. So David stars. ஒருவேளை நீங்க தான் டேவிட்னு நினைச்சுக்கோங்க. David says, one moment. Sorry. Hi, how are you? எப்படி இருக்கீங்க? Alien on the Jupiter. What is? I'm fine. How about you? நீ எப்படி இருக்க? I'm very happy to see you. பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. I'm very happy to see you. I have few questions to ask you. உங்ககிட்ட கேட்கறதுக்கு எனக்கு சில கேள்விகள் இருக்கு. I have few questions to ask you. So he asks first question, how far is your home world? உன்னுடைய வீட்டு அதற்கான உலகம் எவ்வளவு தூரத்துல இருக்கு? How far is your home world? Alien replies for that. இந்த ஏலியன் பதில் சொல்றது, it is 5 lakh kilometers away from this planet. இந்த கோல்ல இருந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் கிலோமீட்டர். It is 5 lakh kilometers away from this planet. நீ மத்த கோள்களுடன் வசிக்கிறியா? Do you live with other planets? Do you live with other planets? Susan, do you live with other aliens? மற்ற ஏலியன்களுடன் நீ வசிச்சுட்டு இருக்கியா? கூட உன்னோட வேற யார் இருக்கா? மத்த ஏலியன்கள்லாம் உன்னோட தான் இருக்காங்களா? Do you live with other aliens? So here there is a conversation between David and the alien which is located in the Jupiter. என்ன மாதிரி கேள்விகள்லாம் டேவிட் வந்து ஏலியனை பார்த்து கேட்கறாங்கிறது தான் இந்த கான்வர்சேஷன்.
I hope you would have written these sentences. Shall we move on to the next sentence? Yes, there are many aliens living along with me. Many aliens living along with me. The alien says there is a celebration that is going to happen tomorrow. There is a celebration tomorrow. David asks, oh, wow, what is it going to be? எதை பத்தி எதுக்காக செலிப்ரேஷன் நடக்க போறது அப்படின்னு டேவிட் கேக்குறான். What is it going to be about? எதை பத்தினது செலிப்ரேஷன்? We are completing 10 years after launching interplanet traveling. ஒரு கோளிலிருந்து இன்னொரு கோளுக்கு உள்வழியாகவே செல்வதற்கு நாங்கள் 10 ஆண்டுகளை முடித்துக் கொண்டிருக்கிறோம். We are going to complete 10 years after launching interplanet traveling. We are completing 10 years after launching interplanet traveling. David says for that, very good. I will be very happy to watch it too. நானும் பார்க்கிறதுக்கு ரொம்ப விருப்பப்படுவேன். I will be happy to watch it too. உன்னோட சேர்ந்து பார்க்கிறதுக்கு நானும் விருப்பப்படுவேன். நானும் சந்தோஷப்படுவேன். I will be happy to watch it too. Until here you may make note of it. இது வரைக்கும் நீங்க எழுதிக்கலாம்.
I'll wait for 1 minute. Can please make note of it. ஒரு ஏலியனோட உரையாடல்ல இருந்தா எப்படி பேசுவீங்க அப்படி எப்படி பேசுவீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்பிள் கான்வர்சேஷன் தான் இது. ஸோ யூஆர் இமேஜினிங் யோர் செல்ஃப் டு பி டேவிட் அண்ட் ஸ்பீக்கிங் வித் ஏலியன் இன் ஜூபிட்டர். ஸோ டேவிட் வந்து ரொம்ப ஆவலுடன் இருக்கான் அந்த செலிப்ரேஷனை பார்க்கறதுக்காக. அடுத்த கான்வர்சேஷன் நம்ம பார்க்கலாம். ஏலியன் சேஸ் ஷூர் யூ கேன். கண்டிப்பா நீ பார்க்கலாம். ஷூர் யூ கேன். You will also see how different types of space vehicles functions. You can write. You will be able to see different space vehicles. ஸ்பேஸில் பயணிக்கக்கூடிய வெவ்வேறு வாகனங்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். அது எப்படி வேலை செய்யறதையும் பார்க்கலாம். And how it functions. David replies for that. I'm eager to watch it. நான் ரொம்ப ஆவலுடன் காத்துட்டு இருக்கேன். I'm eager to watch it. Will you be coming tomorrow? அப்படின்னா நீ நாளைக்கு வருவியா? Will you be coming tomorrow? இதே இடத்துக்கு நாளைக்கு வந்துட்டு இருப்பியா என்ன? Will you be coming tomorrow? David asked this question to alien. Alien says, yes, I will come for sure. கண்டிப்பா நான் வருவேன். I will come for sure அப்படின்னா நான் கட்டாயமாக வருவேன் என்பதுதான் அதற்கான அர்த்தம். நான் புதுசா ஒரு ஸ்பேஸ் வெஹிக்கிளை நாளைக்கு லான்ச் பண்ண போறேன். ஐ வில் பி லான்ச்சிங் a new space vehicle. David says, I'm very happy to be a part of it. அதுல நான் பங்கேற்றுக்க போறேங்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஹாப்பி டு பி a part of it. பார்ட் ஆஃப் இட்னா நான் அதுல பங்கேற்றுக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதுல ஒரு பங்கா இருக்கேங்கிறதுல நான் சந்தோஷப்படுறேன். And write part of the program. All the best.
என்னுடைய வாழ்த்துக்கள் உனக்கு. Alien says, we will meet tomorrow. I will give you a transmitter to communicate with me. Goodbye. என்னோட நீ பேசணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கருவி இருக்கு, மொபைல் போன் மாதிரி. அது மூலியமா நீ என்கிட்ட பேசலாம். I'll give you a transmitter. You can communicate with me. We will meet tomorrow. I will give you a transmitter. அதன் மூலமாக நீ என்னுடன் சுலபமாக பேச முடியும். To communicate with me. என்னுடன் நீ பேச முடியும். நான் உன்னிடம் அந்த டிரான்ஸ்மிட்டரை தருகிறேன். குட் பை. நான் போயிட்டு வரேன் அப்படின்னு இந்த ஏலியன் விடை பெறுது. So with that, David also says goodbye and thank you. Last sentence. Thank you. It's a little lengthy conversation that is happening between an alien and David. So it's an imagination. That's it. இது ஒரு கற்பனையான கதை. எப்படி நீங்கள் ஒருவேளை ஏலியனுடன் பேசினார், வேற்று உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினத்தின் பின்னர் பேசினால் எப்படி நீங்கள் பேசுவீர்கள்? அந்த கோளில் இருக்கக்கூடிய நிறைய ஆர்வமுள்ள கேள்விகள் எல்லாம் உங்களிடம் இருக்கும் இல்லையா? You'll have lot of questions. You'll have lot of imaginations and you want to ask those sort of questions. So you'll be asking these kind of questions to the alien. முதல்ல ஆரம்பிக்கத்த தன்னுடைய உலகம், அதாவது மனித உலகத்துக்கு ஒப்பிடுறத அது வேறு உலகத்தில் தான் அது வாழ்கிறது. சோ அதோடைய வீடு எங்க இருக்கு, எத்தனை தொலை தூரத்துல இருக்கு, இது போன்ற கேள்விகளை முதலில் ஆரம்பித்து விட்டு அடுத்தபடியாக அங்க என்ன விசேஷமாக நடக்க போகிறது, இது போன்ற இன்ஃபர்மேஷன் நம்ம இந்த கான்வர்சேஷன் மூலியமா பார்த்திருக்கோம். So first we have seen activity 10, wherein there is a conversation between David and his mother. Next, the question was asked in such a manner that wherein we were asked to imagine ourselves as David. நம்மள நாமே டேவிடாக பாவித்துக் கொண்டு ஒரு
ஏலியனுடன் பேசினால் எப்படி இருக்கும் என்ற ஒரு கற்பனை கதையை நாம் இப்பொழுது எழுதியிருக்கிறோம். Few days back, we were seeing activities pertaining to future continuous tense. செயலானது எதிர்காலத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது என்பதை தெரிவிப்பதற்கு வாக்கியமானது எந்த வடிவத்தில் எழுதப்பட்டிருக்கும்? How will the sentence be written? Can anyone say? முதல்ல எதிர்காலம்னா என்ன மேம்? எதிர்காலம் அல்லது ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னா ஒரு நடக்க போற செயலை பத்தி நம்ம பேசுறோம். இப்ப நடந்துட்டு இருக்கிறத பத்தியோ இல்லாட்டி நடந்து முடிஞ்ச விஷயத்த பத்தி பேசல. இனிமே வரப்போற வேலை அல்லது செயல் எது நடக்க இருக்கிறதோ அதை பத்தி நாம் பேசுகிறோம். அதுவும் ஃபியூச்சர் டென்ஸ்ல சென்டென்ஸ் நம்ம சுலபமா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த வில்ங்கிற வார்த்தை இந்த வாக்கியத்துல இருக்கும். ஐ வில் கோ டு ஸ்கூல் டுமாரோ. நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போவேன். ஐ வில் கோ டு ஸ்கூல் டுமாரோ. ஐ வில் டிராவல். ஐ வில் டிராவல் பை பஸ் டு மை ஹோம் டவுன். என்னுடைய சொந்த ஊருக்கு நான் பஸ்ஸின் மூலமாக பயணிப்பேன். ஐ வில் டிராவல் பை பஸ் டு மை ஹோம் டவுன். செய்ய போற ஒரு வேலையை பத்தி பேசுறோம். ஐ வில் கோ. ஐ வில் டிராவல். நான் ஒரு வேலையை செஞ்சுட்டே இருக்க போறேன் அப்படின்னா வேர்புடன் ஐஎன்ஜி சேர்க்கப்படும். இந்த வில்லுடன் பி. ஐ வில் பி ரைட்டிங் எக்ஸாம்ஸ் நெக்ஸ்ட் வீக். நான் அடுத்த வாரம் பரீட்சையை எழுதிட்டு இருப்பேன். ஐ வில் பி வாட்சிங் டிவி soon after I go home from school. வீட்டுக்கு ஸ்கூலில் இருந்து போனவுடன் நான் வீட்டில் டிவியை பார்த்து கொண்டு இருப்பேன். ஐ வில் பி வாட்சிங் டிவி இன் தி ஈவினிங். சாயங்கால வேளையில் நான் டிவியை பார்த்து கொண்டு இருப்பேன். நீங்க எல்லாருமே பண்றது, நானும் பண்றது. ஸோ இட்ஸ் அன் ஆக்டிவிட்டி தட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் நவ். இப்ப நடக்க போற விஷயமா கிடையாது. ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பண்ணக்கூடிய ஒரு செயல். At 7 p.m. I will be writing my homework. 7 மணிக்கு கிட்டத்தட்ட 7 மணி இருக்கும். அப்ப நான் என்னுடைய ஹோம்ஒர்க்கை எழுதிட்டு இருப்பேன். ஐ வில் பி ரைட்டிங் மை ஹோம்ஒர்க் அட் 7 p.m. ஸோ நடந்துட்டு இருக்கிற விஷயத்த பத்தியோ நடந்து முடிஞ்ச விஷயத்த பத்தி நம்ம பேசல. எதிர்காலத்துல நடக்க போற ஒரு வேலையை நம்ம சொல்றோம். அது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல இது பாக்குறோம். So in our workbook, few activities are given pertaining to future continuous tense and future tense. So we have seen activities pertaining to future continuous in our textbook some time back. ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்பேன் அப்படின்னா will be doing, will be watching, will be writing. வேலையை செஞ்சுட்டு இருக்க மாட்டேன்னா will not be doing, will not be writing, will not be playing. I will not be playing cricket with my friends today. நான் இன்னைக்கு என்னுடைய நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்க போறது கிடையாது. I will not be playing cricket. So here activity 5, put the verbs into correct form of future continuous tense. At midnight we will be sleeping. நடுராத்திரியில் நாங்கள் தூங்கிக் கொண்டு இருப்போம்.
At midnight, we will be sleeping. We will be sleeping. நாங்கள் தூங்கிக் கொண்டு இருப்போம். So see first one. Second one. By this time next week, we will be sitting at the beach. அடுத்த வாரம் இந்நேரத்துக்கு நம்ம பீச்ல உட்கார்ந்துட்டு இருப்போம். We will be sitting. We will be sitting at the beach. பீச்சில் உட்கார்ந்து கொண்டு இருப்போம். At night, I will be watching the news. Will be watching the news. Fourth one. Tonight, we will be studying for our English test. இன்னைக்கு ராத்திரி நம்ம இங்கிலீஷ் பரீட்சைக்காக படிச்சுட்டு இருக்க போறோம். Will be studying. After will, there should be a gap. They will be dancing at the party. பார்ட்டியில் அவர்கள் நடனமாடிக்கொண்டு இருப்பார்கள். They will be dancing. ஒரு செயலானது நடந்து கொண்டு இருக்கும். Sixth one. Next year we will be studying in grade 8. அடுத்த வருடம் நம்ம 8ஆம் வகுப்பில் படித்துக் கொண்டு இருப்போம். We all will be cleaning our classroom every morning. ஒவ்வொரு காலை வேளையிலும் நாங்கள் எங்களுடைய கிளாஸ் ரூமை சுத்தம் செய்து கொண்டு இருப்போம். Will be cleaning. We will be shifting to a new home next year. அடுத்த வருடம் ஒரு புது வீட்டுக்கு நாங்கள் மாறிக்கொண்டு இருப்போம். We will be shifting. ஒரு செயலானது எதிர்காலத்தில் நடந்து கொண்டே இருக்கும் என்ற பொழுது subject plus will be plus verb plus ing இந்த ஃபார்மேட்ல நம்ம எழுதணும். சரியா? Understood by everyone how a sentence is written? Sorry that I didn't notice the screen wasn't getting shared. So these are the answers. Any doubts to anyone in today's session? ஏதாவது சந்தேகம் இருக்கா இனி கிளாஸ் சம்பந்தமாக? Fine. I think that there are no doubts. I shall end my class here. We will again meet the next session. நன்றி, வணக்கம்.